ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது திருவரங்கத்தமுதனார் அருளிச் செய்த ராமானுஜன் உற்றந்தாதியின் 65வது பாசுரத்திலிருந்து பார்ப்போம். வாழ்வற்றது தொல்லை வாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வு அற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழற்றது நம் ராமானுஜன் தந்த ஞானத்திலே. வாழ்வற்றது தொல்லை வாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வு அற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழற்றது நம் ராமானுஜன் தந்த ஞானத்திலே. அர்த்தம் எப்படி இருக்கு? கரெக்டாக புரிஞ்சுக்கலாம். ராமானுஜன் தந்த ஞானத்திலே. நம் ராமானுஜன் எம்பெருமானார் தந்த ஞானத்தில் அருளில ஞானத்தினால் துர்வாதிகளுக்கு வாழ்ச்சியற்று போயிற்று. அதுக்கப்புறம் மறையவர்தம் தாழ்வு வைதிகர்களுடைய குறைகளெல்லாம் என்றும் மற்றது இனி ஒரு நாளும் இல்லாதபடி ஆயிற்று. தாரணி பூமண்டலமானது தவம் பெற்றது பாக்கியம் பெற்றது தத்துவ நூல் தத்துவபரமான சாஸ்திரங்கள் கூழ் அற்றது. சந்தேகம் வர நிச்சயமான பொருளை தெரிவிப்பாயின. குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு பல்வகை குற்றங்கள் நிறைந்த சுபாவத்தை உடைய ஜனங்களுக்கு அந்நாழற்றது அந்த குற்றங்கள் தீர்ந்தன. இதுதான் பாசுரம். பார்ப்போம் எப்படி இருக்காருன்னு. பாசுரத்தை படிப்போம், புரிஞ்சுப்போம். வாழ்வற்றது தொல்லை வாதியர்க்கு என்றும் மறையவர்தம் தாழ்வு அற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழற்றது நம் ராமானுஜன் தந்த ஞானத்திலே. சரி. ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு ஞானம் கொடுப்பது மாதவன் வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுஜன் தன்னை எய்தினர்க்கு ஞானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே. ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன் வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுஜன் தன்னை எய்தினர்க்கு தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே. ஞானம் கனிந்த நலங்கொண்டு உண்மையான பக்தி ஞானத்தை கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு நாள்தோறும் பெருமானை நினைத்து நைந்து போகின்றவர்களுக்கு மாதவன் கொடுப்பது எம்பெருமான் கொடுப்பது வானம்னா பரமபதம். வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுஜன் என்னுடைய மனத்தில் இருந்த அழுக்கையெல்லாம் போக்கிய ராமானுஜரோ தன்னை எய்தினர்க்கு தன்னை அடைந்தவர்களுக்கு எது தானம் கொடுப்பது தானமாக கொடுப்பது எது என்றால் தன் தகவு என்னும் சரண் கொடுத்தே. தன்னுடைய கருணை என்னும் அடைக்கலத்தை கொடுத்துதான் அது தானம் கொடுக்கிறார் எம்பெருமானார். வேற ஒன்றும் இல்லை.
ஞானம் கனிந்த நலங்கொண்டு நாள்தோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன். வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த இராமானுசன் தன்னை எய்தினர்க்கு தானம் கொடுப்பது தன் தகவு என்னும் சரண் கொடுத்தே இப்போ நம்ம பார்க்க வேண்டியது 67வது பாசுரம். பார்த்துடலாம் ஒரு செகண்டு. 65 66 பார்த்துருக்கோம். 67வது பாசுரம் பார்க்க போகிறோம். 67வது பாசுரம். சரணம் அடைந்த தருமனுக்காப்பண்டு 100 வரை மரணம் அடைவித்தமாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் அவை உமக்கன்று என்று இராமானுசன் உயிர்கட்கு அரண் அங்கு அமைத்தினேல் அரணார் மற்ற இவ்வாறுயிர்க்கே. படிக்கலாமா? சரணம் அடைந்த தருமனுக்காக பண்டு 100 வரை மரணம் அடைவித்தமாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் அவை உமக்கு அன்று என்று இராமானுசன் உயிர்கட்கரண் அங்கு அமைத்திலனேல் அரண் மற்ற இவ்வாறுயிர்க்கே. அர்த்தம் புரியிருக்கிறேன். தன்னை தரணமடைந்த தர்மபுத்திரர்களுக்காக பாண்டவர்களுக்காக பண்டு அன்று 100 வரை திருதராஷ்டிரர்களை மரணமடைவித்தமாயன் அந்த கண்ணபிரான் அர்த்தமாகிறது. தன்னை வணங்க வைத்த அந்த கண்ணபிரான் தன்னை வணங்க வைத்த சரி அந்த கண்ணபிரான் அவனைத்தான் வணங்குவதற்காக உண்டாக்கப்பட்ட கரணம் அவை உன்னுடைய உடல் அங்கங்களெல்லாம் உடல் பாகங்களெல்லாம் அந்த கண்ணபிரானை வணங்குவதற்காகத்தான் உமக்கன்று என்று உனக்காக இல்லை என்று ராமானுசன் உயிர்கட்கு இந்த பூமியிலுள்ள உயிர்களுக்கு ராமானுஜன் சொன்னான். அரண் அங்கு அதான் இவ்வாறாக ஒரு அரண் அமைத்தான், ஒரு பாதுகாப்பை அளித்தான். என்ன சொன்ன? உம்முடைய கரணங்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்வதற்காக உமக்காக அன்று என்று ராமானுஜன் இந்த உயிர்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தினான். அரண் அங்கமைத்திலனேல் அவ்வாறு அவன் அரண் அமைத்திருக்காவிட்டில் அரணார் மற்றிவ்வாய் ஆறுயிர்க்கே இந்த உயிர்களுக்கு வேறு யார் ரக்ஷகன் அப்படின்னு முடிக்கிறார் இந்த பாசுரத்தை பாருங்கள். சரணம் அடைந்த தருமனுக்கா பண்டு 100 வரை மரணம் அடைவித்த பாகியவன் தன்னை வணங்க வைத்த கரணம் அவை உமக்கு அன்று என்று இராமானுசன் உயிர்கட்கு அரண் அங்கு அமைத்திலனேல் அரணாவார் மற்ற இவ்வாறுயிர்க்கே. இது 67வது ஸ்லோகம் பார்த்தோம். 68வது பாசுரம். 6 எனக்கு என்று நிகரச் சொல்லில் மாயன் மற்றவர் தெய்வத்தேரினை செப்பிய வரேன் மாயன் அன்று ஐவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையன் செம்மை பொருள் தெரிய பாரி சொன்ன இராமானுசனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே. 6 எனக்கு இன்று நிகர்
சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன இராமானுசனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என்னாவியும் சிந்தையுமே. இவ்வளோ படிக்கலாம். மாயன் கண்ணபிரான் அன்று மகாபாரத யுத்தத்தில் தெய்வத்தேரினில் செவ்விய அர்ஜுனனுக்கு சாரதியாக சென்று அந்த அந்த தேரில் செப்பியன்னா அது கீதையின் பகவத்கீதையின் செம்மை பொருள், அதனுடைய உண்மையான பொருளை தெரிய பாரினருக்கு சொன்ன, இந்த உலகத்தில் உள்ளோர் புரிந்து கொள்ளும்படியாக இந்த உலகத்துக்கு சொன்ன ராமானுசரை, அந்த எம்பெருமானாரை பணியும் நல்லோர் சீரினில் சென்று அந்த ராமானுஜரை பணிபவர்களுடைய சீர்மையை பார்த்து அதில் பணிந்தது என்னுடைய ஆவியும் சிந்தையுமே. என்னுடைய ஆத்மாவும் சிந்தனையும் அந்த ராமானுஜருடைய அடியார்களுடைய சீர்மையில் சென்று பணிந்தது. அப்படி இருக்க ஆர் எனக்கென்று நிகர், எனக்கு யார் நிகர், எனக்கு யாரும் எனக்கு நிகரானவர்கள் ஒருவரும் இல்லை அப்படின்னு இந்த பாசுரத்தை முடிக்கிறது. திருப்பி பாசுரம் படித்தா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும். ஆர் எனக்கென்று நிகர் சொல்லில் மாயன் அன்று ஐவர் தெய்வத்தேரினில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினுக்கு சொன்ன ராமானுசனை பணியும் நல்லோர் சீரினிற் சென்று பணிந்தது என்னாவியும் சிந்தையுமே. இப்படி நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.